உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. தெரிஞ்ச பாடுதான பாடுங்க பிள்ளைகள். அல்லேலூயா ஓசன்னா. சத்தமாக அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே, இது எங்களோடு பேசும், அடியை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஆமென். நல்ல சூடு. ஆமென். சேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆமென். கரண்ட் அடுப்புக்கு மேலே உங்களை உட்காரச்ச போல இருக்கும். சரி, இது பிளாஸ்டிக் சேலை இருக்கிறவங்களுக்கு ஆமாம். எனக்கு ஒரு ஃபேன் ஓடிட்டு இருந்த பிறவே ஆமாம், அப்படியே குளத்தில் குதிக்கணும் போல இருக்கு. ஆமாம், ஸ்தோத்திரத்தினால கரெக்டாக 11:15 12:15 நம்ம கூட்டம் முடிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக 12:15 மணிக்கு நம்ம கூட்டம் முடியும். கொஞ்சம் அவன் வெப்பத்தை பொறுத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த சூடே இப்படின்னா ஐஸ்வர்யவான் போன இடத்துல இப்போ தண்ணியாவது கேனில் வச்சுருக்கு, பாட்டில் கொண்டு வந்துருக்கு. அவன் ஒரு சொட்டு தண்ணீர் கேட்ட பிறகு கொடுக்கல. நம்மளான்னா ஒரு பாட்டில் எரிஞ்சாவது கொடுத்துருப்போம், குடியப்பா. அவன் நல்ல சத்தம் போடட்டும். அதனால ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நமக்கு இருக்கிற ஃபியூச்சரை காண்பித்து கொண்டிருக்கிறது. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கொள்வோம். ஏசுனா ஒரு கை கால் உடையவனாய் ஆமே ஆமே சோத்திரம். 2 காலும் கூட நரகத்துக்கு போகிறத விட ஒற்றை காலனா நீ பரலவும் நல்லா இருக்கும். அதனால இந்த வெப்பத்தை எல்லாம் சகிச்சு கொண்டு வீசி வீசி ஆமாம் எழும்பி வெளியே போய் உள்ளே வந்து உட்கார்ந்து செய்தி கேட்டு பரலோகம் போகிறது நல்லா இருக்கும். அல்ல சொல்லுங்க பார்ப்போம். சரி, தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். என் சின்ன பிள்ளையிலேயே அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். நம்ம அநேகர் கேட்டிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஈஸ்டர் பண்டிகை, இயேசு உயிர் தெழுந்தார். அதனால இயேசு கிறிஸ்துவ வெள்ளிக்கிழமை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு சனிக்கிழமை ஒரே வெட்டு, ஆடு மாடு கோழி குதிரை என்னெல்லாம் உண்டோ ஒற்றை வெட்டு. சொத்ரா தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கிறது ஆமென் ஒரு சரித்திர பூர்வமான ஒரு உண்மை. அநேகர் மரித்திருக்கிறார்கள், அவர் உயிரோடு எழும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்றைக்கும்
திறந்திருக்கிறது. அதிலே ஒரு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னது சுயமா சொன்னாரா? அது ஒரு தீர்க்க தரிசனம். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி பேசுவார். கவனிங்க என் சிஷ்யர்களே, சோத்திரம். சீக்கிரமா என்ன சிலுவையில் அறைவாங்க, என்ன அடக்கம் பண்ணுவாங்க. ஆமென். நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லிட்டே இருப்பேன். ஒரு முறை இதை சொல்லும் போது பேதுருக்கு ரொம்ப கோபம். அப்படித்தானே? நம்ம வீட்டில் யாராவது அம்மா சொல்லுது, எப்போ நான் செத்து போகும் போல இருக்கு, நான் சாவும் போல இருக்கு, நான் பிள்ளைகள் சொல்லுவாங்க, வாயை டெட்டால் விட்டு கழுவுங்க, ஃபுல்லாக செத்து போவேன், காய்ச்சல் வந்தோடனே செத்து போவேன், சின்ன ஒரு புண்ணு வந்தோடனே செத்து போவேன். சிலருக்கு அது பழக்கமாக இருக்கும், ஐயோ செத்து போகும் போல இருக்கு. இப்போ இந்த காலத்தில் பொறுத்தவரை எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியது இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் பயப்பட வேண்டியிருக்கு. இயேசு கிறிஸ்து நான் மரிப்பேன் என்று சொன்ன செய்தி பேதுருவால ஏற்றுக்கொள்ள முடியல. கூட்டி தனியை கொண்டு போட்டு ஆண்டவரை கடிந்து கொண்டார். என்ன பேசுறீங்க ஆண்டவரே? ஏன் இப்படி சும்மா பேசிட்டு இருக்கிறீங்க? நான் செத்து போவேன், என்னை கொலை செய்வார்கள், இது உமக்கு ஒரு நாளும் அப்படி வரவே கூடாது என்று இயேசுவிடத்தில் பேதுரு கடிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? ஒரு பெரிய சத்தியத்தை உங்களுக்கு எனக்கு பிராக்டிகலா சொல்லி தரும்படி தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். செய்முறை ஒன்று இருக்குது, அப்படித்தானே? ஸ்கூல் எல்லாம் பிள்ளைகள் செய்முறை. நாங்க படிக்கிற காலத்தில் தவளையை பிடிச்சு கொண்டு போய் 4 காலையும் புண்டூசி அடிச்சு, இப்போ உண்டாது எலியை கொண்டு வருவாங்க, அதுக்குன்னு எலி வளர்க்குறாங்க. இப்போ உண்டா? அப்படி ஒன்றும் இல்லையோ? லேபில் பண்ண மாட்டாங்களா? அதுக்கு தடையா? சரி, பாருங்க செய்முறை, கவனிங்க, அது நமக்கு ஈஸியா புரியும். விபிஎஸ்க்கு எல்லாம் பிள்ளைகளுக்கு சில வசனங்களை காண்பித்து கொடுத்து கற்றுக் கொடுக்க ஈஸியா புரியும், சொன்னா புரியாது. அல்லேலூயா, சோத்திரம். இப்படி நான் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவோம், பார்த்தீங்களா? ஒரு நாள், ஆமேன், சோத்திரம், தலைமை ஆசிரியர் எல்லா கிளாஸ் ரூமையும் விசிட் பண்ணிட்டே இருக்கிறார். உண்மையா கதையா எனக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் ஒரு வகுப்பறைக்கு வரும்போது அந்த சார், ஆமேன், ஸ்தோத்திரம், நிம்மதியா உறங்கிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். சட்டையும் கலத்தி போத்துட்டு, ஆமா, அது எங்க நடக்குன்னு கேட்காதீங்க, இப்ப எல்லாம் சிசிடிவி வச்சிருக்கிறாங்க. ஆமே, சட்டை கலத்தி படுத்து உறங்கிட்டே இருக்கிறார். சூடு. தலைமை ஆசிரியர் வந்து, ஆமே, ஸ்தோத்திரம், சயின்ஸ் சார் எழும்பி சொன்னாராம், இதுதான் முதுகெலும்பு. என்னத்த? அவ ஹெட் மாஸ்டர் பார்த்தாரா, இவர் உறங்கல, முதுகெல்லு எங்க இருக்கிறத பிராக்டிகலா காட்டி கொடுத்ததா? சொல்லுங்க, வேடிக்கையா இருக்கா? இதுதான் என்ன எலும்பு? முதுகெலும்பு. அவர் சும்மா போயிட்டார். இது போல மரிக்கிறவன் எப்படி உயிரோடு எழும்புவான் என்பதை உலகத்துக்கு சொல்லதான் இயேசு உயிரோடு எழுந்தார். நமக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் சோத்திரம் நல்லா கறியெல்லாம் எடுத்து சமைச்சு புத்தாடை உடுத்து இயேசு உயிர்த்தெழுந்தார் பாட்டை ஸ்டைலா பாடி வந்து உட்கார்ந்து நமக்கு ஒரு கேம. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை வருஷம் பாடி பாடி நீ நரகத்துக்கு போவ, உன்னை உயிரோடு எழுப்ப போகிறார். இயேசு உயிர்த்தெழுந்தது அவர் வல்லவர் என்பதை நிரூபிக்க மட்டுமல்ல, அவன் என்னை பின்பற்றின ஒவ்வொருவரும் இதோ போல ஒரு நாள் உயிரோடு எழும்புவீர்கள். அதனால இயேசு உயிர்த்தெழுந்தால் ஸ்டைலா பாட்டு பாடி ஜாலியா வாழ அல்ல, உன் வாழ்வுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஆமா, இயேசுவை போல ஒரு நாளும் நம்ம உயிரோடு எழும்புவோம்.
அதை உலகத்துக்கு சொல்ல, கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்ல, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், கிறிஸ்தவனா இருந்தும் ஆலயங்களுக்கு சென்றும் ஏதோ கடமைக்காய் போய் வருகிற ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த உண்மையை ஆண்டவர் எழுதவே அவர் உயிரோடு எழும்பினார். அது சரித்திரமாக மாற்றினார். நாமையும் ஒரு நாள் உயிரோடு எழும்பும். நம்ம உயிர் எழும்போது இறைச்சறக்க இங்கே ஆள் இருக்காது, சோதரம் கொண்டாட ஆள் இருக்காது. கண் இமை பொழுதிலே நாம் உயிரோடு எழும்பி மறுரூபமாக பட்டு அவரோடு கூட போக போகிறோம். எதுவே சந்தோஷமா இருக்கிறீங்க. அதனால பலவீனம் இருக்கிற சரீரத்தில் குறித்து ஐயோ எனக்கு இந்த வியாதி என்று கவலைப்படண்டா. கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில், அதுக்கப்புறம் இந்த சரீரம் எல்லாம் டோட்டலாக மாறப்போகிறது. மகிமையின் சரீரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த உலகத்தில் வாழுகிற 850 கோடியில சுமார் 400 கோடி பேர் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்புறாங்க. அதுல 250 கோடி பேர் கிறிஸ்தவர்கள், சுமார் 180 கோடி பேர் முகமதியர்கள். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, மரித்தவன் உயிரோடு எழும்புவான். பிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஆமென், மரித்தவன் உலகத்தில் வாழும் காலங்களில் அவனுடைய பாவ கர்மம் தீரவில்லை என்றால் அது தீரது வரைக்கும் மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருப்பான் என்கிற ஒரு நம்பிக்கை பொதுவாக இருக்கிறது. அது உண்மை அல்ல, மக்களுடைய நம்பிக்கை. இப்போ மனுஷனா பிறந்து பாவ கர்மம் தீரவில்லை என்றால் அடுத்து ஆடா பிறப்பார், அடுத்து நாயா பிறப்பார். இப்படி ஒரு நம்பிக்கை உள்ள மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சரியாய் சொல்லுகிறது, மறுபிறவி என்றால் மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருப்பது மட்டுமல்ல, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு நாளை உயிரோடு எழும்புவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுதல் 2 உண்டு. ஒன்று முதலாம் உயிர்த்தெழுதல், அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. கவனிக்கிறீங்களா? நாங்கள் இறந்த வீடுகளுக்கு ஜெபிக்க போகும்போது இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். ரேஷன் கடையில் ரேஷன் வாங்க ஆதார் ரினியூவல் பண்ண கியூவில் நிற்கிறது போல ஒவ்வொருத்தரும் கியூவில் நிற்கிறோம். அல்லேலூயா. நமக்கு முன்னால் அவங்க இறந்துட்டாங்க. இதுபோல உயிர்ப்பிக்கப்படுவதில் முதல் பலனானவர் கிறிஸ்து. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. கடைசி உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. சோதரம். என்ன உயிர்த்தெழுதல்? அதுதான் யார் நம்புறது தெரியுமா? லாசருக்கு அக்கா மார்த்தா நம்புறா. தெரியும் ஆண்டவரே, எல்லாரும் உயிர்த்த கடைசி உயிர்த்த இவனும் உயிரோடு எழுந்திருப்பான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்தது முதலாம் உயிர்த்தெழுதலை நிரூபிக்கும்படியாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்? இயேசு உயிர்த்தெழுந்தது, அதை மாற்ற முடியாது. அதை பேசிட்டு நம்ம காலத்தை ஓட்டாம நம்ம உயிர்த்தெழுவோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். இனி நம்ம அவர் உயிர்த்தெழவில்லை என்று பாடினாலும் அந்த உண்மையை யாராலும் மறைக்க முடியும். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை பாட்டு பாடி காலத்தை ஓட்டாம அடுத்த வரிசையில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் மரணம் வரும், கல்லறையில் நம்மை அடக்கம் பண்ணுவார்கள். இயேசுவை போல நாமும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம். கல்லறைகள் திறக்கப்படும். கைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. கல்லறைகள் வெடிக்கும். சோத்திரம். எல்லாம் சீனிகளுக்கு நடுவாங்க. சீனிகளை எடுக்க போறவங்க சும்மா வெட்டிட்டு இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு மூட்டையும் போய் பார்ப்பாங்க. மூட்டில் போய் பார்க்கும்போது எங்க கிழங்கு இருக்கோ அங்க என்ன தெரியும் சொல்லுங்க? நான் என்ன நினைக்க தெரியுமா? பரிசுத்தவான்களாக அடக்கமான கல்லறை இப்பமே வெடிச்சிருக்கு. வெடிச்சு 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 டக்குன்னு வெடிக்கும். ஒரு ஊழியக்காரங்க அடக்கார சொல்லுவாங்க, இயேசு வரும்போது உயிர் தள்ளவே, அதனால பெரிய ஸ்ட்ராங்கா எல்லாம் ஒழுக்கற பெட்டியவளோடு செய்யாதீங்க. ஏன்னா டக்குன்னு என்ன செய்யணும் சொல்லுங்க? அந்த கோழி முட்டையை விட்டு கோழி வெளியே வர அது எவ்வளவு மெலிசா இருக்கு பாத்தீங்களா? அதிலும் சில நேரம் மூக்க உடைக்க வேண்டியிருக்கு. நம்ம அந்த தோடை கூட ஒடிச்சிட்டு வரக்கு சக்தி யாருக்குல்ல? கோழி வளர்த்துருக்கிறீங்களா? ஆமே, அவ்வளவு லெகுவா. அதனால கல்லறை ஸ்ட்ராங்கா இருந்தா சில நேரம் என்ன செய்யாது. அப்போ அங்க பாஸ்டர் தயவு பாஸ்டர் கூப்பிட்டு
ஆமே சோத்திரம். மூக்கு புரியாம என்ன செய்வாங்க? உடனே உட சொல்லுவீங்களா? தானா உட சொல்லுவீங்களா? அப்போ கல்லறை சோத்திரம் எனக்கு அக்காளுக்கு கல்லறை திறக்கலை சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்தாங்க பிக்கை நம்ம பண்ணி கொண்டு வர முடியுமா? அதனால சோத்திரம், நான் தப்பா சொல்லலை. இப்போ உள்ள காலை ஏற்க முன்னத்த போல மண் இல்லை, டைல்ஸ் எல்லாம் போடுங்க. ஆனா ஊழியக்காரன் சொல்லுங்க தெரியுமா? மெலிசாதான் இருக்கணும். இயேசு வரும்போது உடனே கல்லறை வெடிக்க வேண்டும். அங்க வச்சாலும் குழப்பம் இல்லை. ரோமர் வச்ச கல்லறை எவ்வளவு பெரிய கல்லறை தெரியுமா? பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டோடுது பா. அல்லேலூயா. அதனால பெருசா வச்சாலும் குழப்பம் இல்லை. ஆனா ஒரு நாள் கல்லறைகள் வெடிக்கும். சரி, தேவனுடைய பிள்ளைகள், இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணலாம். இன்னைக்கு தியானிக்க போவது இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி 100% உண்மை, சரித்திர உண்மை. அதை நாம் நம்புற எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசு உயிர்த்தெழுந்தது. ஆமென் சோத்திரம். 250 கோடி கிறிஸ்தவங்க நம்புறாங்க. ஆனா இன்னைக்கு செய்தி என்னன்னா, நீ உயிரோடு எழும்புவாய், உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அதுதான் இன்னைக்கு நம்ம செய்தி தியானிக்க போகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த உண்மை, நீயும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவாய். சோத்திரம். எத்தனை வாஞ்சிக்கிறீங்க உயிரோடு எழும்பணும்? விரும்புகிற மட்டும் வரல சொல்லுங்கப்பா. நீங்க விரும்பாட்டன்னா கடைசி விடுத்ததில்ல, கை கட்டி வரிசையா நிற்போம். அல்லேலூயா. ஆனா நீங்க உண்மையா விரும்பினால் முதலாம் உயிர்த்தெழுதலை கர்த்தர் நம்மை கொண்டு வருவா. சரி, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென் ஆமென். நீ வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு கவனிங்க. இயேசு உயிர்த்தெழுதல் எத்தனாம் உயிர்த்தெழுதல் அடையாளம் சொல்லுங்க. நீங்க பேசணும், அப்பதான் அந்த சூடு உங்களுக்கு தெரியாது. பாருங்க பாருங்க, நான் எத்தனை மணிக்கூறா நிக்கிறேன்? 9:30 மணி மைக்கு பிடிச்சது நிக்கிறேன்னா கொஞ்சம் ஆடி அசைஞ்சி, அதனால கொஞ்சம் கையெல்லாம் அசைச்சிங்கன்னா அந்த சூடே தெரியாது. கைகளை அசைத்து வர அல்லேலூயா. நல்லா கையை அசைத்து வர அல்லேலூயா. கவனிங்க, இயேசு உயிரோடு எழுந்தது எத்தனை உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம்? சவர் மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம்? முதலாம். எத்தனை உயிர்த்தெழுதல் உண்டு? முதலாம் உயிர்த்தெழுதல் உண்டு, கடைசி உயிர்த்தெழுதல் உண்டு. நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம அந்த ஊர்ல இறந்த எல்லாரும் வருவாங்க. ஆனா நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம வலது பக்கம் இருக்கிற பார்த்து, பிதாவின் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே எல்லாரும் வருவாங்க. சில ஆள் மரண நேரம் நெருங்கும் போது செத்துவங்க எல்லாம் வருவாங்க. பார்த்தீங்களா? நான் முன்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஊரில் ஒரு சகோதரி அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு முறை எங்களை ஜெபிக்க கூப்பிட்டாங்க. பயந்து, பாஸ்டர் ஒரே சொப்பனமா இருக்கு அப்படியான்னு கேட்டு அவங்க சொன்னாங்க. கதையை பாருங்க. அவங்க ஊர்ல அவங்க ஒரு கல்லறை தோட்டத்தில் 10, 50, 75 பேர் மரித்த சில பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கஞ்சி காய்க்கிறாங்களாம் கல்லறை தோட்டத்தில். அவங்க சொல்றாங்க உண்மை ரியலா போல இருக்கு. ஒன்று ஒரு பேர் சொன்னாங்க, சர்ப்ரைஸா இருக்கும். இவங்க எல்லாம் உண்டு. ஆனா நான் ஏன் உங்களை கூப்பிட தெரியுமா? அதுல சில பேர் நீயும் வா கஞ்சி காய்ப்பான்னு கூப்பிடுறாங்க. இப்ப அவங்க இறந்துட்டாங்க. அதுல பயமா இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா சோத்ரா. இப்ப பாத்தி அவங்க சொன்னாங்க ரியலா. சில பேர் ஆம்பளை பேர் சொன்னாங்க. இவங்க எல்லாம் கரெக்டா வந்து அவங்க ரியல் ஃபேஸோட வந்து ஒரே பெயர்கள் என்ன, கஞ்சி காய்க்கிறது என்ன, அடுப்புல வர வைக்கிறது என்ன, எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமே சொல்றேன், அது ஒருவேளை சொப்பனமா இருந்தாலும் ஒரு நாள் வரும், மரித்த எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். நம்புற மாட்டால சொல்லுங்க பாப்போம். நீங்க நம்பாட்ட உயிரோடு எழும்புவீங்க. இப்ப நம்ம செய்தி என்னன்னா, நம்ம கடைசிக்கு ஒன்றும் போகண்டாம். முதலா உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். சோத்திரம். ஆமென் சோத்திரம். பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:10 வாசிப்போமா? பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்காக தகுதியாகும் படிக்கும். கையை உயர்த்தி ஒரு அலையை சொல்லலாமா? எதுக்கு தகுதி? உயிரோடு பிரதர் சொல்லுங்க. எதுக்கு தகுதி?
எந்த ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு போலீஸ் வேலைக்கு போனா ஆமா அவங்க ஹைட்டு வெயிட்டு சில திறமைகளை பார்க்குறாங்க. எந்த ஒரு வேலைக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்கு. பவுல் சொல்லுகிறா, எப்படியாகிலும் சொல்லுங்க, எப்படியாகிலும் ஒரு 5 மாடி வீடு கட்டணும் அப்படியா, எப்படியாலும் 10 பணம் சம்பாதிக்கணும் அப்படியா, சொல்லுங்க, எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து அவங்க தான் விசுவாசி. எத்தனை இந்த வாஞ்சி இருக்கு கையில் சொல்லுங்க. எப்படியாகிலும் நீங்க மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப, சௌரமா இருக்கு எழும்பண்டாமா, உயிரோடு எழும்ப தகுதியாகும்படி பிரயாசப்படுங்க. சொல்ல பாத்தீங்களா, எப்படியாகிலும் இந்த லட்சியத்தை நான் அடைவேன் சொல்லிருக்கு பாத்தீங்களா, எப்படியாகிலும் எப்படியாகிலும். அது போல நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணுமா, எப்படியாகிலும் மரித்தோலிருந்து உயிரோடு எழும்பணும். அல்லேலூயா. நமக்கு சில கனவுகள் இருக்கும், பிள்ளைகளை குறிச்சு, நம்ம குடும்பத்தை குறிச்சு. பிரதர்ஸ் தம்பிமார் கவனிங்க, பேசாதீங்க சரியா, கவனிங்க. எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து எத்தனை வாஞ்சிக்கிறீங்க? அப்படி ஒரு எண்ணம் வந்தா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு தம்பிக்கு ஆசை டாக்டர் படிக்கணும், MBBS படிக்கணும். அவன் நீட் எழுதி ஃபெயிலு. அவன் தனக்கு கத்தியால தன காலை வெட்டினானா, ஊனமுற்றோ லிஸ்ட்லயாவது எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு சொல்லும்போ காலையே வெட்டுறான். அப்ப எப்படியாவது உயிரோடு எழும்ப வேண்டும் என்று விரும்பினால் நீங்க எப்படியாவது ஞானஸ்தானம் எடுப்பீங்க, சாக்கு போக்கே சொல்ல மாட்டீங்க, பரிசுத்தமா எப்படியாயிலும் வாழ்வீங்க, ஆலயத்திற்கு ஒழுங்காய் வருவீங்க. நான் சொன்ன எத்தனையே புரிஞ்சுது? எப்படியாக டாக்டர் ஆக வேண்டும் என்ன வந்தவன் கால வெட்டி ஆகிலும் ஊனமற்றோல் ஆகிலும் எனக்கு டாக்டர் படிப்பு கிடைத்து படிக்கவன் என்னை வாஞ்சி இருக்கும் போது பவுல் சொல்றா, எப்படியாகிலும் மரித்தோல் உயிரோடு எழும்ப வேண்டும். இந்த வாஞ்சி உள்ளவங்க தான் தேவ பிள்ளைகள். அவங்களுக்கு கர்த்தர் பக்கபலமா இருப்பான். எப்படியாலும் பணக்காரனா மாறணும், எப்படியா 4 பேரை போல நம்ம நல்லா இருக்கணும், எப்படியாலும் அதை செய்யணும், அப்படி அல்ல. அதுல ஒருவேளை தோல்வி வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை பவுலை போல, பவுல் ஒரு பயங்கரமான ஞானி. நம்மளதான் ஏமாத்தலோ சொல்லுவோம், பவுல் ஒரு ஞானி. அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனா அவர்களுக்குள்ளும் ஒரு பெரிய வாஞ்சை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எப்படியாகிலும் உயிரோடு எழும்ப வேண்டும். பவுலை போல நாம் இருக்க முடியும். பவுல் சொல்றாரு, அந்த எப்படியாக உயிரோடு எழும்பும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், எல்லாம் குப்பையுமா எண்ணுகிறேன். கையை உயர்த்து வரல, நான் வரிசையா சொல்லுவேன், நீங்க கோபப்படாம சொல்லணும். நம் கையில் இருக்கிற நகை குப்பை, நம் கையில் இருக்கிற பணம் எரிச்சா என்ன ஆகும்? அந்த பணத்தை சொல்லுங்க, குப்பை ஆகும். நம்ம வீடு சேர்த்து வைக்கிற பணம், சொத்து சுகம், வாகனம் குப்பைன்னு சொல்லுங்கம்மா. வாகனம், வீடு, நம்முடைய நிலம் எல்லாம் குப்பை. பவுல் சொல்றாரு, எல்லாம் குப்பை என்று விட்டேன், இது ஒரு நஷ்டமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் தான் இயேசு நிரூபித்து காண்பித்தார். இயேசு உயிர்த்தெழுதல் பாடுற நம்ம ஒவ்வொரு சொல்றாரு, இந்த பாட்டை பாடி என்ன ஏமாத்தாத, நீ உயிரோடு எழும்ப பிரயாசப்படு, நீ தகுதிப்படு, நீ மனம் திரும்பு, ஞானஸ்நானம் எடு, நீ பரிசுத்தமா வாழு, மூழ்கி ஞானஸ்நானம் எடு, கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படி. சோதரம் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். ஆமென். தகுதி, முதல் தகுதி, நம்ம முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு என்ன வேணுமா? பங்கு வேணுமா? கவனிங்க, ஆமென், பங்குள்ளவர்களா இருக்கணும், அதான் முதல் தகுதி. ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைய போனா கூட அது எல்லாருக்கும் இடம் சொல்லுங்க கொடுக்கப்பட மாட்டோம். அதுல சிலர் ஆமென் ஸ்தோத்திரம் அதுல பங்குள்ளவங்களா இருக்கணும். கவனிங்க, அதை குறித்து நம்ம அறிய வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 8:21, அப்போஸ்தலர் 8:21.
உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியா இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. இது எந்த பகுதினா, பணத்தை கொண்டு வந்து கொடுத்து தேவனுடைய வரத்தை கேட்டான். சரி, இது ஒரு வேறு பகுதியா இருந்தாலும் இது ஒரு ஆவிக்குரிய காரியம். இதை போல உன் இருதயம் தேவனுடைய வருகைக்கு பங்கு இருக்கணும், உயிர்த்தல பங்கு இருக்கணும். என்ன வேணுமா? நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கணும். வெண் வஸ்திரம் உடுப்பதுனாலோ, மூழ்கி ஞானத்தை எடுத்துவிட்டு என்பதுனாலோ, ஆவிக்குரிய சபையில இருப்பதுனாலோ அல்ல. நம் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கணும். இல்லைன்னா இந்த முதலாம் உயிர்த்தெழுத உயிர்த்தெழுதல பங்கும் இல்லை, பாகம் இல்லை. ஹல்லேலூயா. சரி, ஆமே, நம்முடைய முதல் தகுதி இதுல ஒரு பங்கு வேணும். சோத்திரம். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமே, சோத்திரம். இந்த விஷயத்துல உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் இந்த உயிர்த்ததில்ல உங்களுக்கு பங்கு உண்டு. எத்தனை பங்கு வேணும்? ஆமே, சொத்திரம். பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஆகாரத்தை ஷேர் பண்ணும்போ சண்டை வைக்கும். அவருக்கு நிறைய, எங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு சாப்பாடு குறைச்சி வச்சா சண்டை பிடிப்போம். ஆனால் இப்போ அவனுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கு, எனக்கு நிறைய வச்சிருக்கு. மீனுக்கு வழக்காடுவோம். நீங்கள் வழக்காடுவீங்களா? மீனே வேண்டாமா? கவனிங்க. சொத்திரம். யாருக்கு அந்த முதலாம் உயிர்த்துல பங்கு உண்டுன்னா, இருதயம் செம்மையா இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து என்ன பார்க்கிறாரா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, முதலாம் உயிர்த்தல நீ தகுதியாகனா முதல்ல உனக்கு அதுல பங்கு இருக்கணும். அது என்ன பங்குனா, உன் இருதயம் தேவனுக்கும் செம்மையா இருக்கணும். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, யோபு என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கு. நம்ம சொல்ல, இருதயத்தில் கை வைங்க பாப்பா. என் இருதயத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கு. என் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கணும். பைபிள் சொல்லுது, கவனிங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும். இன்னும் கை வச்சு, உங்க இருதயம் ஸ்குருவாணியை போல இருக்கப்படாது, திருகு அணியை போல இருக்கக்கூடாது, நம்ம நல்ல அணியை போல இருக்கணும். இந்த நல்ல அணிக்கு ஸ்குரு அணிக்கு என்ன வித்தியாசம் சகோதரமார்? ஒரு 8-9 மணிக்கு ஒரு பலகையில் இந்த என்ன அணி, பட்டியல் அணியை போட்டு அடிச்சா போட்டோர் 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 உலகத்தையே கிடைக்கும். சில பயந்துருவாங்க, நம்ம வீட்டு கதவை கள்ளம் உடைக்கிறான் போல இருக்கு. ஆனால் அந்த திருக அணி ஒரு தட்டு தட்டி அங்க திருக்கி விட்டா சவுண்ட் இல்லாம போகும். பாத்தீங்களா? இதுதான் என்னுடைய இருதயம் ஸ்க்ரூ போடுறது. அங்க போயிட்டே இருக்கும், சத்தமே கேட்காது. சத்தம் இல்லாமல் காரியம் நடந்துட்டே இருக்கும். ஆனா பட்டியல் ஆணி வச்சு அடிச்சா உலகத்தையே கெடுக்கு. நான் என்ன இருக்கு. ஆனா இந்த திருகாணி தெரியவே தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது, இருதயம் தான் எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளது. உங்க இருதயம் திருகாணியா இருக்கக்கூடாது. ஆமென். ஸ்க்ரூ போடி ஆணியா இருக்கக்கூடாது. ஆமென். பைபிள் சொல்லுது, அந்த மனுஷனை பார்த்து உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா கிடையாது. நம்முடைய இருதயத்தை ஆண்டு பார்க்க இங்க இருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே, ஆமென், நம்ம இருதயத்தை ஒன்று ஆராய்ச்சி பார்ப்போம். செம்மையா இருக்கா? திருகாணி போல இருக்கா? உண்மையான இருதயமா இருக்கா? தேவனுக்கு உண்மையா இருக்கிறதா? ஆமென். முதல் தகுதி தேவ வருகைக்கு நம்ம ஆமென் சோத்திரம் அந்த தகுதியாக ஆமென் முதல் பங்கு நமக்கு வேணா கூட, அதுல பங்கே கிடைக்கனா கூட இருதயம் செம்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. இருதயம் செம்மையா இருக்கணும். பாருங்க, அதை கூட சில வசனங்களை எசேக்கியேல் 28:5 வாசிங்க. எசேக்கியேல் 28:5. உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும்
நீ பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் பெருக்கத்தினால் தீர்வை குறித்து சொல்லியிருக்கு. கவனிங்க, சோத்திரம். நல்ல வருமானத்தினால பொருள் பெருகிட்டு, அதனால உன் இருதயம் என்ன ஆயிற்று? மேட்டுமை ஆயிற்று. ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை தருவார். இருக்கிற எல்லாரும் கையை உயர்த்துவதில்லை சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். ஊழியக்காரங்க சந்தோஷமா சொல்ற வார்த்தை அப்படி ஏற்றுக்கொள்ளணும். ஆமாம். வெள்ளிக்கிழமை கர்த்தர் பேசினார், நம்மை பிழைத்து சுகித்திருக்க பண்ணுவார். ஆனா ஒரு விஷயம், உங்கள் இருதயம் ஆமாம் என்ன சொன்னது? மேட்டிமை ஆகக்கூடாது. மேட்டிமையான இருதயத்திற்கு உயிர்த்தது பங்கே கிடையாது. திருக்கான இருதயத்திற்கு உயிர்த்தல பங்கே கிடையாது. சோத்திரம். அப்ப நம்ம ஆண்டவர் உயர்த்தும் போது, கனம் பண்ணும் போது இருதயம் மேட்டியமாயிடக்கூடாது. ஆமென். 28:2 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவசானத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. ஓ, இதை படிக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. சிலருக்கு இருதயம் அவங்க நினைப்பு என்னது? நான் தேவன். அப்படிதான் சில ஊழியக்காரங்க கூட கடைசி நான் தான் கடவுள் சொல்லிட்டாங்க. சோதரா, நீ உன் அந்த பெருக்கத்தினால் நான் தேவன். சோதரா, உன் இருதயத்தை தேவனை போல அப்படி மனசமா இருக்கிறாங்க. நான் தேவன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. கவனிங்க, அப்போ நம்முடைய இருதயம் சோத்திரம், நம் மண்ணான மனிதர்கள். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல. கை கொடி பாடுவோம். உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். காலையில் தோன்றி மாலையில் மறைபவன் நாதா, காலையில் தோன்றி மாலையில் மறைபவன் நாதா. பூபோல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா, பூபோல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். கைது சொல்லுங்க. என் இருதயம் மனசு இருந்தேதான்ப்பா, தேவனுக்கு இருதயமே அல்ல, நான் என்னை தாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். உயிர்த்தலுக்கு உங்களுக்கு பங்கு வேணாம். முதல் தகுதி நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கணும். பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? இருதயம் இருக்கிற எல்லாரும் ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். சிலருக்கு இல்லை, பிள்ளைகளுக்கெல்லாம் இருதயமே இல்லை. ஹார்ட் இருக்கா? எல்லாரும் ஒரு அல்ல சொல்லுங்க. ஹார்ட் இருக்கிற எல்லாரும், இருதயம் இருக்கிற எல்லாம் தட்டி எழுப்புங்க. அவங்க உறங்கிட்டே இருக்கிறாங்க. இருதயம் இருக்கிற எல்லாரும் கை வைத்து அல்ல சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு இருதயம் அவங்க உள்ளங்கை அளவு இருக்குமா? என்ன இருக்குமா சொல்லுங்க. சோதரா, ஆண்டவர் 2 காதை படைச்சவர் ஒரே இருதயத்தை படைச்சிட்டு இருக்கார். அதுக்கு நல்ல கெப்பாசிட்டி கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரமும் பிறந்ததிலிருந்து சொல்லுங்க மறிக்கிறது வரைக்கும் தப்பு 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 தப்புன்னு அடிச்சுட்டே இருக்கு. ஹல்லேலூயா. 1 இருந்தவரோ இந்த நிலைமை, 2 இருந்திருந்தா. ஹல்லேலூயா. இவ்வளவு ஞானமுள்ள தேவன் ஒரே இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த இருதயம் செம்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால அவங்க இப்படி வாழ்றாங்கன்னு இவங்க இருக்கக்கூடாது. என் இருதயம் திருக்கான இருதயமா இருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? என் இருதயம் மேட்டிமையான இருதயமா? தீர்வுக்கு எப்படி பெருமை தெரியுமா? தீர்வுன்னு சொன்னா
சமூகத்தில் செய்கிற பிஸ்னஸ் கவனிங்க, வியாபாரம். சில நாடு இருக்குது, நிறைய காரியத்தை உற்பத்தி பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். நிறைய பணம் வரும். இப்ப பெட்ரோல் வித்து பணம் கிடைக்கிறது போல. அதனால ஒரு பெருமை. ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் நல்ல லாபங்களை தரலாம். கையை வைத்து வரல இல்லையா? நான் படிச்ச ஒரு பாடம், எல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்குமா நம்ம உஷாராயிரணும். கவனிக்கிறீங்களா? நோய் இல்லாம, நீங்க ஆமேன்னு சொல்லு, நோய் இல்லாம, பிசாசு போராட்டம் இல்லாம, தேவையெல்லாம் சந்திச்சு சந்தோஷமா வாழும்போது நம்ம உஷாராயிரணும். எதுக்குன்னா குடும்ப ஜெபம் பண்ண, சபைக்கு ஓடி வர. நம்ம செய்கிற தப்புனா தெரியுமா? எல்லாம் அனுகூலம் இருக்கும்போது சர்ச்சை மறந்துடுவோம், எல்லாம் அனுகூலமா இருக்கும் குடும்ப ஜெபத்தை மறந்துடுவோம், உபவாசத்தை மறந்துடுவோம். ஏதாவது ஒரு முள்ளு குத்தும் போது ஜெபம் பண்ணுவோம். நீங்க செய்கிற பெரிய தப்பு. எல்லாம் அனுகூலமா இருக்கு, நோயே இல்லை, பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கே போகல, கையில் தேவையில்லாம் ஆண்டு சந்திக்கிறாரு, நம்ம சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள அன்பாக இருக்கிறோம், சண்டை இல்லை, பிள்ளைக்கு நோய் இல்லை, நமக்கு நோய் இல்லை, மருத்துவமனை பக்கம் போகவே இல்லை, ஒரு ஆரோக்கியம், ஒரு தெம்பெல்லாம் வரும்போது நம்ம உஷாராகணும் கர்த்தரை தேடுவதற்கு. அநேகர் செய்கிற தப்பு, இதெல்லாம் அனுகூலமாக இருக்கும்போது பிரேயர் எல்லாம் மறந்துடுவாங்க, குடும்ப ஜெபத்தை மறந்துடுவாங்க, உபவாசத்தை மறந்துடுவாங்க, தனி ஜெபத்தை மறந்துடுவாங்க. ஃபுல்லாக ஒரே ஓட்டம் தான். எங்கள் தலைமை பாஸ்டர் வினில் பாஸ்டர் எங்களுக்கு சொன்னார், எங்கள் டிஸ்ட்ரிக்டுடைய தலைவர் சொன்னார், ஆமாம், ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் கார் பைக்கெல்லாம் தருவார். ஆனால் ஒன்று, கார் பைக்கு கிடைச்ச உடனே பெட்ரோல் தீர்றது வரைக்கும் வண்டி ஓடிட்டு தெரிஞ்சா காரை எப்படிங்கிடுவார். உங்களை சொல்லலை, எங்களை சொன்னார். அதனால ஆண்டவர் என்ன வேணா தருவாரு. கார் கிடைச்சி, பைக் கிடைச்சு சொல்லி ஜெபம் பண்ணாம, தனி ஜெபம் பண்ணாம, ஆமே சோத்திரம் சோத்திரம், ஆமே ஆமா, நல்லா ப்ரிப்பேர் ஆகாம இருந்து வண்டியே ஓட்டிட்டு இருந்தா எல்லாத்தையும் பிடுங்கிடுவாரு. அவர் சொன்னார், ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கொடுக்கும்போது ஊழியக்காரங்க ஜெபத்தை விட்டக்கூடாது, பரிசுத்தத்தை விட்டக்கூடாது. அதை சபைக்கும் சொல்றேன். எல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கும்போது கர்த்தரை தேடுவதை, ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டுறக்கூடாது, உபவாச ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அங்கதான் பிரச்சனை இருக்குது. எல்லாம் உனக்கு அனுகூலமா இருக்கையில் என்னை நீ தேடாமல் போனபடியினால் எல்லாம் குறைபட்டு பட்டினியோடு என்னை தேடுவாய். சில காரியம் என்னால் மறக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சபை இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு எச்சரிப்பா சொல்றேன், நான் ஃபாலோ பண்ணி சொல்றேன். ஆண்டவர் என்ன உயர்த்த உயர்த்த நல்லா தாழ்த்துவேன். ஐயோ, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவன் குடும்ப சமயம் உபவாச ஜெபத்தை தடை பண்ணக்கூடாது, அவன் தனி ஜெபத்தை தடை பண்ணக்கூடாது, கர்த்தர் எல்லாம் பிடுங்கிடுவாரு. ஹல்லேலூயா. அந்த பயம் எல்லாருக்கும் சொல்லுங்க, அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். ஆசீர்வதித்த ஆண்டவரை கடைசி வரைக்கும் ஆராதிக்கணும். பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? கிருபையினால சில குடும்பம் கடத்தில் இருக்கிறீங்க, உங்களே கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஆனால் சில சபைகளை போகும்போது நம்முடைய சபையின் பிள்ளைகளை கர்த்தர் ஓரளவு நடத்தி இருக்கிறார். சில குடும்பம் கீழே இருக்கிறீங்க, உங்களையும் கர்த்தர் வேலை கொண்டு வருவார். ஆனால் கணவன் மனைவியெல்லாம் அன்பாக இருக்கும்போது சில காரியம் பாருங்க. நம்ம சர்ச்சுக்கு ஒரு சௌரி வந்துட்டு இருந்தாங்க, அவங்களாம் கோபமாக நினைக்கல, அவங்க அறியாம. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நம்ம இருதயம் அப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சௌரி சபைக்கு வரும்போது புருஷன் பயங்கர குடிகாரன். மாதத்துக்கு ஒரு முறை அவங்க வீட்டில் எங்களை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. பாஸ்டர், புருஷன் வெளிநாட்டிலிருந்து வர்றார், வந்து அடிச்சு நொறுக்குவார் பாஸ்டர். அவர் வரணும் விருப்பம் இல்லை, தடை பண்ண முடியாது. ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். மாதம் தூரம் அங்கே வீட்டில் 1 மணிக்கு ஒரு ப்ரேயர் நடக்கும். சகோதரர் சில நேரம் குடும்ப ஜெபத்திற்கும் ஃபோன் பண்ணுவா, மனைவியை குறித்து. அவள் அப்படி 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 ட்ரெஸ் பண்ணுறா, அப்படி போகிறா, இப்படி போகிறா. குடும்ப ஜெபம் கட்டாய். ஒரு முறை லீவுக்கு வந்து உங்கள் பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி யாரோ தூண்டி விட்டுட்டாங்க, நல்ல சகோதரி தூண்டி விட்டுட்டாங்க. புருஷன் அடிக்கிறார், மொபைல் ஃபோனை எடுத்து ஒரு எரிஞ்சார் அந்த இடத்துல. அந்த சகோதரி என்ன உயிரோடு இருக்கிறார். அவ்வளோ துன்பம், சந்தேகம், பிரச்சனை. இந்த சோரி பலமுறை சாக போயிருக்கிறாங்க. அதெல்லாம் மாறி ஒரு நாள் அவங்க ப்ரேயருக்கு வரல. அவங்க பார்க்கும்போது எனக்கு பரிதாபம் தான் வரும், கோபம் இல்லை. சகோதரி ஏன் வரல ப்ரேயருக்கு? ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை இழுத்து வந்துடுவாங்க. ஏன் சொல்லணும்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, எச்சரிப்பாக சொல்கிறேன்.
எல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கும்போது கர்த்தருடைய ஆலயத்தை விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது. ஆமென். எல்லாம் அனுகூலமாகி சோத்ரா ஆவிக்குரிய சபைக்கு வர்றதுனால அவங்கள சில டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்கள சண்டை போடுவாங்க. இதான் உண்மை. அப்படி ஒரு நாள் அவங்கள பார்க்குறேன், ஏன் சகோதரி சர்ச்சுக்கு வரல? அது அவர் சொன்னார், இங்கே வரேன்டாம், ஸோ அண்ட் ஸோ அங்கே போய் சொன்னார். சரி, போயிட்டா வரலாமா சகோதரி? அது கூட்டம் முடிஞ்சோடனே என்னை டூரு கூட்டிட்டு போவார். போச்சுடா. வெளிநாட்டில் வந்து அடிச்சு நொறுக்கும் போது ஆண்டவரே ஆண்டவரே குடும்பமா ஞானசாரம் எடுக்கணும் பாஸ்டர், அவரும் சேர்ந்து எடுக்க. இப்போ எங்க போச்சுன்னே தெரியல. பாவம் அறியாம நான் கேட்டேன் அந்த சௌகரியை பார்த்து. நான் ஊழியக்காரன், கண்டிப்பா கேட்பேன். அப்போ உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அடித்து நுறக்கட்டு ஜெபம் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. ஒரு அடிக்கும்போது எவ்வளோ பரிதாபமா இருக்கும். நான் மனுஷன் தானே, நான் ஒரு ஊழியக்காரன் தானே. அப்படி ஜெபணுமா சகோதரி? நீங்கள் இப்படி செய்தீங்க? இல்லை, அவர் சொன்னார் அங்கே ஒன்றும் போண்டா. அவர் சொன்னார் கூட்டம் முடிஞ்ச உடனே என்ன டூர் கூட்டிட்டு போவார். இப்போ ஞானசாரம் எடுக்க ஆசையும் போச்சு. சௌரி வெள்ளப்பழம் வருவாங்க. எனக்கு பரிதாபமா இருக்கு. நம்ம செய்கிற ஒரு பெரிய தப்பு. அப்ப ஆண்டவர் பாப்பாரு, இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா குழப்பம், ஒண்ணு இல்லாம இழுத்து வச்சுட்டா. யோசிச்சு பாருங்க. ஏதோ நம்ம சர்ச்செல்லாம் பிரிச்சு இங்க வைக்கல, தேவன் தர சத்தியத்தை சொல்லுவோம். நான் சொன்ன பாத்தீங்களா, ஏசு உயிர்த்தெழுந்தார், பாட்டு பாடி கம்பீரமா வாழ நீ உயிரோடு எழும்பணும். அத பாட்டு பாடி கதையை ஓட்டாத, நீ உயிரோடு எழும்பணும். சௌரி பார்க்க பரிதாபமா இருக்கு. சரி, அந்த சௌரி இவ்வளோ அறியாம ஆகி போனாங்களே. நிறைய நான் கேட்டேன், சௌரி அப்ப நான் எப்படி ஜெபம் பண்ணோம்? மாதத்தோறும் வீட்டில் ஜெபம், சோத்திரம். ஆவிக்கு சபைக்கு போக தடை பண்ணா இல்லை, இதான் உண்மை. பிள்ளை குடி வந்துருவாங்க, பலமுறை தற்கொலை போனவங்க. நான் போயிருக்கும் போது அன்றைக்கு காம்ப்ரமைஷன் பேசுறாங்க சொந்தக்காரெல்லாம் வந்து. அந்த எரி இன்னைக்கு எனக்கு பயமா இருக்கு. ஒரு எரி எஞ்ச பாத்தீங்க, பல பிரச்சனை. அந்த கைவிடல, தூக்கி எடுத்தார். ஆனா இப்போ சோத்திரம் ஞானஸ்தானம் வாஞ்ச போச்சு, கொடுத்து வர வல்லப்ப வெள்ளிக்கிழமை வருவாங்க. சோத்திரம். நான் ஏன் சொல்றேன்னா, இங்கதான் நிறைய பேர் தப்பு செய்கிறோம். கஷ்டப்படும் போது நல்ல ஆண்டவரை தேடுறோம், ஆலயத்திற்கு ஓடி வர்றோம், குடும்ப ஜெபம் பண்றோம், பரிசுத்தமா வாழ்றோம். ஆனா எல்லா அனுகூலமாகும் இருதயம் மேட்டிமை கொள்ளுகிறது. இனி ஜெபம் தேவை கிடையாது, குடும்பத்தை தூக்கி எறி. சோத்திரம். நான் எப்படி ஆண்டவர் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து இந்த ஊழியம் ஆரம்பிக்க 31 சாட்சி. இந்த ஓலை செட்டு இருக்கும்போது எப்படி கர்த்தருக்கு பயப்பட்டேனோ, ஓலை கட்ட முடியாம ஓலை கட்ட காசுக்காக எத்தனை முறை அழும்போது எப்படி கர்த்தருக்கு பயப்படனோ, இப்பொழுது நான் அவருக்கு பயப்படுறேன். அதுதான் சபைக்கு சொல்றேன். ஆமென். ஓலை கட்ட முடியாம சாணங்கி தர சொத்துறோம். ஆமாம், தனியாக கரண்ட் இல்லாமல், ஆமாம், டோர் இல்லாமல் கட்டணை போட்டு இருக்கும்போது எப்படி ஆண்டு இருக்கும். அதான் இந்த 21 நாள் ப்ரேயர் கூட ஆமாம் சிச்சுவேஷன் இல்லாட்டாலும் ஜெபத்தை விடக்கூடாது. கர்த்தரத்தை உங்களுக்கு சபைக்கு சொல்றேன், உங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், பிழைத்து சுகித்திருக்க பண்ணுவார். ஆனா நீங்க பின்வாங்கி போக மாட்டோம் ஆண்டவர் ஒரு கேரண்டி மட்டும் ஆண்டவர் கொடுங்க. உங்களை ஒரு நாள்ல தூக்கி லிஃப்ட் பண்ண முடியும், ஒரு மாதத்தில் உங்களை உயர்த்தி வைக்க முடியும். ஆனா இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தீர்வுக்கு வருமான மார்க்கத்தால இருதயம் பெருமை அடைந்து விட்டது. சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை பெரியலாக்கின, நீ மனுஷன் இல்லாமல் தேவன் அல்ல. ஒரு நாள் நம்ம இருதயம் ஆமை சோத்திரம் மனசு இருதயமாகவே இருக்கட்டும். அல்லேலூயா. சரி, முதலாவது தகுதி நம்ம என்ன செய்யணும்? இந்த ஈஸ்டர் நாள் என்ன செய்தி? நீங்க என்ன சொல்லணும்? பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? நீ உயிரோடு எழும்ப வழிபாரு, ஏசு உயிர்த்தெழுந்தார் சொல்லி கதையை ஓட்டான்னு சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் கதை ஓட்டுறாங்க. ஏசு உயிர்த்தெழுந்தார், அப்படி உயிர்த்தெழுந்தார், கல்லறை ஓடினது. ஆமே, கல் ஓடினது, போர் சேவன் வந்தான், ஆமாம், அவன் ஓடினான், கீழே விழுந்தான், போனான், கல் உருண்டு ஓடுது. அதான் ஆண்டு இன்னைக்கு சொன்னான், நீ சபைக்கு சொல்லு, ஆமே, ஜனங்கள் உயிரோடு எழும்புவார்கள், முதற் பலனானவர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. இரண்டாவது தகுதி, முதலாவது பங்கு வேணா என்ன இருக்கணும்? இருதயம் செம்மையா இருக்கணும். இரண்டாவது ஆமென், சோத்திரம். ஆமென். இரண்டாவது என்னன்னா, பாக்கியவானா இருக்கணும். இரண்டாவது தகுதி என்ன சொல்லுங்க? பாக்கியவானா இருக்கணும். பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. லேவியராகமும் ஆமென், உபாகமும்
33:29 வாசிங்க. நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? போதும். முதலாவது, தேவனுடைய வருகையில போக தகுதியாக என்ன வேணுமா? நம்முடைய இருதயம். இரண்டாவது, நம்ம பாக்கியம். யார பைபிள் பாக்கியவான் சொல்லுது? அல்லேலூயா. பாருங்க, இங்க இருக்கிற ஒரு கஷ்டப்பட்ட சௌரியை பார்த்து நீ பாக்கியவானா யாரை சொல்லுவாங்களா? நீ பாக்கியத்தை இழந்தவன். பாக்கியவன் இருக்குன்னா 3 காரு, 3 மாடி வீடு, நல்ல வசதி வாய்ப்புகள், நோய் நொடி இல்லாம எல்லா பேங்க்ல டெபாசிட் இருந்தாதான் இவன் பாக்கியவான். நம்ம பேங்க்கு போகும்போது பார்க்குறேன்ல, நம்ம போனா கியூல போய் நில்லு, வசதி உள்ளவங்க போனா சார் உட்காருங்க, சார் உட்காருங்க, உட்காருங்க சார், செக்கு தானே கேஷியர் ரூமில் போ. நம்ம என்ன உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, டோக்கன் டோக்கன் பண்ணி வாங்க, அக்கௌண்ட்டை ஓப்பன். அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, இவர் பெரிய பணம் முதலேன்னு. பேங்க் தெரியும், அவருக்கு ஓப்பன் பண்ண இத்தனை கோடி டெபாசிட் இருக்கு, இவர் விற்க வச்சப்படாது. உலகம் அக்கௌண்ட்டை பார்த்து சொல்லி பாக்கியவான். ஆண்டு சொல்வாரு, தேவ பார்வையில் நீ பாக்கியவானே கிடையாது, நிர்பந்தமான மனிதன். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? யார் பாக்கியவான்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. இரண்டாவது தகுதி உயிர்த்தல்ல போகணும்னா கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பாக்கியவனா இருக்கணும். எப்படி எப்படி? தேவனால் ரட்சிக்கப்பட்ட பாக்கியவனா இருக்கணும். சோதரம். யோபு 5:17 சொல்லுது, ஆமே, இரண்டாவது பாக்கியவான் யாருன்னா உயிர்த்தல் தகுதி அடைய, இதோ இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சை அற்பமாக. இரண்டாவது உயிர்த்தல தகுதி நம்ம பாக்கியவான் இருக்கணும். அதுல யார் பாக்கியவான்? ரட்சிக்கப்பட்டது. இரண்டாவது பாக்கியம் வேணா தேவனால் சிட்சிக்கப்பட்டவனா இருக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பிள்ளை இது வரைக்கும் நான் அடிச்சதே இல்லை. அப்படி உள்ள நல்ல பெருமை உள்ள பெற்றோர் கேட்கும், இது வரைக்கும் சில சொல்லுவாங்கல்ல, சோத்திரம், ஆமே, எனக்கு புருஷன் இங்கே இருக்கிற என்ன நீ இங்கே இருன்னு சொன்னதே கிடையாது. இவன் எப்படி பேசலாம்? அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு பெருமை. எனக்கு பிள்ளை இது வரைக்கும் அடிக்கையில் உள்ள பெற்றோர் கையெழுத்துங்க பார்ப்போம், பேப்பர்ல போடணும். இருக்கிறீங்களா? பாஸ்டர், ஒரு அடியா? எத்தனை அடி அடிச்சிருக்கு? ஏன் அடிக்கிறோம்? யார் அடிக்கிறோம்? அதனால பைபிள் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். நம்ம பிரம்பல தேட்டா இருப்போம், கோவம் வந்தா. கிச்சன்ல இருந்தா கரண்டி, காலில் இருந்தா துறப்பா, சிலர் மீன்கள் வீட்டு இருந்தா அருவாம. ஆமா, சோத்திரம். தேங்காய் திருவுனா தேங்காய் சிரட்டை இல்லைன்னா என்ன கிடைக்குதோ பிரம்ப தேட்ட, பிரம்பங்க பிரம்ப, அதுக்கு நான் ஓடிடுவேன். இரண்டாவது தகுதி பாக்கியவனா இருக்கணும். அதுக்கு முதல் ரட்சிக்கப்படும். இரண்டாவது கர்த்தருடைய சிட்சைய அற்பமாக எண்ணாதவனா இருக்கணும். தேவனுடைய தண்டனை நான் பல முறை வாங்கியிருக்கிறேன். எத்தனை வாங்கியிருக்கிறீங்க? பல முறை தேவ தண்டனை வாங்கியிருக்கிறோம். ஏன்னா நம்ம பாக்கியவனா இருக்கு. ரொம்ப கையாடாதவன். எப்போ டீச்சர்ஸ் கையில கம்பெடுக்கணும் ரூல்ஸ் வந்தோ எல்லா பிள்ளையும் தொலைஞ்சு. நான் படிக்கும்போ குட்டி நாடா சார் உண்ணி வாத்தியார் அடிச்சாடி ஏல 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 சமத்தை லட்டு போல போடணும்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பாரு. அவருக்கு தலை முடி இப்படி ஆசை. இப்போ இங்கே இல்லை, அடிக்கடி பார்ப்பேன் குட்டி நாடா சார். ஏல 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 ஆமாம், சமத்தை லட்டு போல போட அடி பின்னிடுவார். சயின்ஸ் டீச்சர் அடி. அல்லேலூயா. அடியெல்லாம் ஞாபகம் இருக்கா? சோத்திரம். ஆமே, அந்த அடிக்க பயத்திலேயே ஹோம்ஒர்க்கு தானே எழுதுவோம். சோத்திரம் சோத்திரம். டீச்சர் மாறினா பிடிச்சு ஒரு திருக்கு. அல்லேலூயா. எப்படி போல வருதோ, ஆனா கோபத்தை திருக்கிட்டா அப்படி அதுக்கு பயந்து. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் டீச்சர் மாற கூட கனம் பண்ணல. என்னைக்கு ஸ்கூல் ஆமே பிள்ளைகளை அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்றைக்கு முதல் ஸ்கூலே சீரழிந்து போனது. ஆனா அடிச்சாலும் அரவணைப்பாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆமே சோத்திரம். இரண்டாவது தகுதி உயிர்த்தல ஆமே சோத்திரம் ஆமே பாக்கியவனா இருக்கணும்.
அது ஒன்று, ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியம். ரெண்டாவது, தேவனுடைய சிட்சையை அற்பமா கர்த்தர் நம்ம தண்டிப்பா. ஜெபிக்க மறந்தா தண்டிப்பா. பரிசுத்தத்தை விட்டு கொஞ்சம் வழி விலகி போனா தண்டிப்பா. எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்க? சோதரம். ஆமே. உலகத்திற்கு நேராய் நம்முடைய எண்ணங்கள் அதிகமாய் போனால் தண்டிப்பார். ஏன்னா அவருடைய விருப்பம் நம்ம சரி பண்ணி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். முதலாம் உயிர்த்ததுல நம்ம சொல்லுங்க, ஆமே, உயிரோடு நம்ம எழும்பணும். அதுக்கு நம்ம தகுதியாகணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இரண்டாவது தகுதி பாக்கியவனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமே, ஸ்தோத்திரம். சங்கீதம் 128:1 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள். மனுஷனுக்கு பயப்படுற பயம், கவனிங்க, இத்தனை கர்த்தருக்கு பயப்படுறீங்க. யோசிப்பு சொன்னான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுறதுனால போத்திபார் வீட்டில் ஓடுறான் பாருங்க. ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய பாவம் அவனை தேடி வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் பாவத்தை விட்டு ஓடுவாங்க. பாவ இடத்துல நிற்கவே மாட்டாங்க. துன்மார்க்குடைய ஆலோசனமாவலும் பாவியுடைய வழி இல்லாமலும் பரியச உட்காரத்தில் உட்காராம. உயிர்த்தல முதல் தகுதி பங்கு வேணும். யாருக்கு பங்கு கிடைக்கும்? இருதயம் குரு இருதயமா இருக்கக்கூடாது. ஆமே. சில கடவுடா பேசுவாங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது. சில சைலண்ட் அட்டாக், உடனே ஹார்ட் அட்டாக்ல சைலண்ட் ஆகும். சில ஐயோ, சிலருக்கு வலியே இருக்காதான், சைலண்ட் அட்டாக். நம்ம சைலண்ட் இருதய அட்டாக்கா இருக்கக்கூடாது. சோத்திரம், நல்ல ஒரு இருதயமா இருக்கணும். ரெண்டாவது சோத்திரம், ஆமை, பாக்கியவான்கள் தான் ஆமை உயிர்த்தல தகுதி உள்ளவர்கள். ரட்சிக்கப்பட்டவங்க பாக்கியவான்க. நிறைய காரியம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தேவனுடைய சிட்சைய அற்பமா என்ன. சில பிள்ளைகளை அடிக்கும்போது அம்மாவை பகைக்கும். சோத்திரம். சிலது திருப்பி கல்லெடுத்து தெரியும், அடிச்சோன்னு செய்யும். ஆனால் சில பிள்ளைகள் அடி வாங்கிட்டு சில பிள்ளைகள் பேசாமே தெரியும். சோத்திரம். சில பிள்ளைகள் உடனே ஒண்டி ஓடி அம்மா அம்மா வருமா. அடுத்து அடிச்சு தோணுமா? நமக்கே ஒரு வெக்கமா இருக்கு, இந்த பிள்ளைய போய் அடிச்சு போட்டு. சில பிள்ளைகள் அந்த அடி கொடுக்க கொடுக்க பயங்கர ஸ்பீடாயிருவாங்க. தெய்வ பிள்ளைகளே, அவங்கள குறித்து பைபிள் சொல்லுது, சிட்சை அற்பமா நினைக்கிறவங்க. என்னை ஆண்டவர் அடிக்க அவருக்கு அனுமதி உண்டு. அவன் மூன்றாவது சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமே. அடுத்த வாசிங்க. ஆமே. முதல் தகுதி பங்கு இருக்கணும். யாருக்கு பங்கு? இருதயம் சரியா இருந்தா. ரெண்டாவது பாக்கியவான். மூன்றாவது பரிசுத்தவான். சொல்லுங்க. லேவியரா 20:26 சொல்லுது, எனக்கேற்ற பரிசுத்தம். கவனிங்க, கவனிங்க. இங்க இருக்கிற யாராகிலும் ஆமே சோத்திரம், இந்த அவனை போல, யாரை போல, ஆயக்காரனை போல இவனை விட தான் கொள்ளலாம் அப்படி சொல்லக்கூடாது. இயேசுவை நாம் ஒப்புமைப்படுத்தணும். கவனிங்க, நம்ம யாரை அளக்கிறது? நம்ம அளவுகோல் யாரு? எஸ். பரிசுத்தத்தை குறித்து பைபிள் சொல்லுது, அவங்க தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு வருகைக்கு தகுதியாக, உயிரோடு எழும்ப தகுதியாக. அதாவது பைபிளில் சில காரியம் அளவில்லாமல் சொல்லியிருக்கு. ஒன்று, அவருடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று பரிசுத்தம். பரிசுத்தமாகிறவன் சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு அளவே இல்லை. இன்னும் பரிசுத்தம், நான் பரிசுத்தம் அடைஞ்சாச்சு அப்படி சொல்ல முடியாது. பரிசுத்தம் ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடைந்துட்டே இருக்கணும். ஆமே. அவர்கள் தான் இயேசு வருகைக்கு போக தகுதியா இருக்கிறாங்க. 1-2 ராஜாக்கள் 4:9 வாசிங்க. புருஷனை நோக்கி எப்போதும் வந்து போகிற இவ, ஆமே, நல்லா கையை வைத்தல்ல சொல்லுங்க பாப்போம். இது ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் சொல்ல போறேன். நல்லா கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. இப்போ நான் சென்னைக்கு போறேன். சென்னையில போய் நான் நல்லா பாஸ்ட் போல நல்லா அப்படி சொன்னேன். ஓ, தேவதேவி பாஸ்டர் பயங்கர பரிசுத்தம் சொல்லுவாங்க.
ஆனா பைபிள் சொல்லுது இவர் நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிறவர். ஒரு நாள் 2 நாள் அல்ல, எப்போதும். இதான் சாட்சி முக்கியம். ஒரு நாள் போனா சொல்லுங்க, இங்க இருக்கிற ஒரு சகோதரி வெண்வஸ்திரம் உடுத்திருக்கிற ஒரு சகோதரி சென்னை கூடத்து போனா அங்கெல்லாம் கலரை போட்டிருந்தா, எந்த ஊரு? கன்னியாகுமரியா? சூப்பர் விசுவாசி, பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க. அவன் ஒருவேளை நம்ம தொடர்ந்து போனா கண்டுபிடிப்பாங்க, டூப்ளிகேட் இருந்தா கண்டுபிடிப்பாங்க. இந்த எலியாவை குறிச்சி நம்மிடத்தில் எப்படி வந்து போறல்ல, எப்படி எப்போதும். என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க சவுதி அரேபியால போய், குவைத்தில் போய், டெல்லியில போய் நம்ம பரிசுத்தவான் பட்டம் வாங்கின பிரயோஜனம் இல்லை. அவன் நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிறவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். சொல்லுங்க, உங்களை எப்போதும் பார்க்கிற புருஷன், மனைவி, அப்பா, அம்மா நம்மளை பார்த்து பரிசுத்தவான்னு சொல்லணும். சிலர் ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, உங்கள்ட்ட தான் சொல்ல சொன்னேன். புரிஞ்சுதா? சோத்ரா கவனிங்க, நம்ம ஊர்ல உள்ளவங்க நம்மளை எப்போதும், நம்ம மாமி எப்போதும் பார்க்குறாங்க, மருமக பார்க்குறாங்க, எப்போதும் வந்து போகிறவர். பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? இங்க சென்னையில போய் நான் ஒரு டையம் கட்டி how are you, are you fine அப்படின்னு பந்தா பண்ணி நான் வந்திருக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து உன்னத ஊழியக்காரன் வந்திருக்கிறேன், தீர்க்கதரிசி வரம் பெற்றவர். அங்க இங்க சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நம்ம சொந்த ஊர்ல நீ சாட்சியாரு. சொந்த ஊர்ல சாட்சி காத்துக்கொள்ள பிரயாசப்படு. கஷ்டம்தான், சொந்த ஊர்ல தீர்க்கதரிசிக்கு இடம் இல்லை. ஆமென். நல்லவன் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆமென், அந்த சகோதரி சொல்றா, சுனமே சகோதரி சொல்றா, நம்மிடத்தில் அடிக்கடி எப்போதும் வந்து போகிறவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இதை நம்மளை எப்போதும் பார்க்கிற அக்கா, தம்பி, சகோதரமார் நம்மளை எப்போதும் பார்க்கணும் சொல்லணும். பிரதர் சேகர், இங்க யாராவது சேகர் இருக்கிறீங்களா? பிரதர் சேகரா சூப்பர் சகோதரன் அப்படின்னு சொல்லணும். ஒரு நாள் பார்த்தல, இந்த கண்ட்ராக்டை விட்டு இன்னொரு கண்ட்ராக்ட் வேலைக்கு போகும்போது ஒரு நாள் சொல்லல, இந்த சகோதரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப சரியே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதை கர்த்தர் விரும்புறாரு. ஆக தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவது நான் முடிக்கிறேன். ஆமென். கவனிங்க, பரிசுத்தமாகிறவன் வருகையில் எடுத்து, ஆமா சாரி, உயிர்த்தெழ மூணாவது தகுதி என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. அது கஷ்டமா ஈஸியா? பிள்ளை கவனிங்க, ரொம்ப கஷ்டம். நம்ம இருக்கிறது பரிசுத்த உலகம் அல்ல, பாவம் நிறைந்த உலகம். நான் எங்க தங்கச்சி சின்ன பிள்ளைகளை குறித்து நான் அப்படியே உள்ள யோசிப்பேன். நம்ம வாலிப காலத்துல எல்லாம் இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, இந்த என்ன ஃபோன் இல்லை, ரிங் அடிக்கல ஒன்று 10 வீடு கேட்கும், தொலைத்தொடர்பில் நமக்கெல்லாம் டெலகிராம் தான். ஸ்டார்ட் கம் இமிடியேட் இல்லையா? சொத்து போடுவோம், டெலிகிராம் அனுப்புவாங்க, அதான் உண்டு. இவ்வளோ முன்னேறின காலத்து இந்த பிள்ளைகள் எப்படி வாழ போகிறாங்க? இனி வருங்காலத்து எல்லாரும் கையில் ஒரு ஃபோன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, படிக்க போனால் ஃபோன் கொடுக்கணும். நிறைய விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. இந்த பிள்ளைகள் நம்மளை விட பரிசுத்தம் ரொம்ப கஷ்டம். அப்போ நம்முடைய எனக்கு அப்பா அம்மா எனக்கு ஜெபிச்சதை விட என் தலைவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். இயேசு ஜெபிக்கல, அழ சொல்லி இருக்கிறார். பெற்றோர் அழாவிட்டால் பிள்ளைகள் கண்ணில சிக்கிடுவாங்க. வீட்டுக்குள்ள மட்டும் பிள்ளைகளை வைக்கல, படிக்க அனுப்புறோம், வெளியூர் போறாங்க, வேலைக்கு போறாங்க, எங்க கண்ணீருக்கு தெரியாது. ஆனா எந்த பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அவங்க பரிசுத்தத்தில் வாழ்வாங்க. எங்கேயாவது பிசாசு கண்ணில சிக்க வச்சிருந்தா இந்த கண்ணீரின் ஜெபம் அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆகவே இயேசு சீக்கிரம் வரும். அவர் உயிர் தந்த உண்மை, அதை மாற்ற முடியாது. ஆமென். நம்மை உயிரோடு எழுப்புவார். நம்ம உயிரோடு எழும்ப தகுதி, முதல் தகுதி இருதயம் நல்லா இருக்கணும், பங்கு வேணா நல்லா இருக்கணும். இரண்டாவது தகுதி ஆமென், பாக்கியவனா இருக்கணும். ஆமென், சிட்சையை அற்பமா எண்ணாதவங்க பாக்கியவங்க. மூன்றாவது தகுதி பரிசுத்தனா இருக்கணும். பல சொல்லுங்க, நீங்க கை விடுங்க பார்ப்போம். நீங்கள் நடக்கைகள், பேச்சில், வார்த்தையில, சிந்தையில, பார்வையில, எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். எத்தனை விரும்புறீங்க? எத்தனை வாஞ்சிக்கிறீங்க? 3 தகுதி இருக்குமானால் ஒரு நாள் வரும், நமக்காக எக்கால சத்தம் துணிக்கும் போது நம்ம உயிரோடு எழும்புவோம். தகுதி இல்லைன்னா
அப்படியே விட்டுருவார். அடுத்து எப்போ கடைசி வித்தல்ல கை உதறி ஐயோ அந்த அக்காள் இப்படி என்னை விட நல்ல அக்காளாக்கும், அந்த அக்காளை ஆண்டவர் கெட் அவுட் சொல்லிட்டார். கண்ணுக்கு நிற்காங்க. அப்போ என்ன சொல்லுவார்னு கையை உதறி நிற்கணும். இது நடக்க போதுதான், தமாசா சொல்லல. ஆமீன். நாம் விரும்புவது, நாங்கள் பிரசங்கிப்பது, இங்கே சர்ச்சில் வர எல்லாரும் முதல்லாம் உயிர்த்தலில் பங்காடையணும். அவங்க யாரா இருக்கிறா? பரிசுத்தவானும் பாக்கியவான். அவங்க தான் பாக்கியசாலி. கடைசி உயிர்த்தலில் பங்கடைகிறவங்க எல்லாம் பாக்கியசாலி கிடையாது. அவை சபையாய் ஆயத்தமாவோம். அவை பிள்ளைகள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். எடுத்த பிள்ளைகள் சாட்சியாக வாழ பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழும்புமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். மரித்து போன அந்த லாசரை அங்கு தேடியே இயேசு வந்தீரே, மரித்து போன அந்த லாசரை அங்கு தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனா உயிரோடு எழுந்தீரே, அந்த மரணத்தை ஜெயித்தீரே, எதிரிய சிலுவையின் நல்ல கை கொண்டு பாடுங்க. இயேசு நீரே மரித்து போனீரே சிலுவையின் அந்த போரிலே, இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை கை கொண்டீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே